இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய வரி விதிப்பு முறைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அரசாங்கம் புதிய வரி விதிப்பு முறைகளை அறிமுகப்படுத்த எண்ணம் கொண்டிருக்கவில்லை. மாறாக மேலும் நியாயமான மற்றும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை சீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவிருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட டீசல் உதவித்தொகை மறுசீரமைப்பின் போது மீனவர், சிறு தோட்டக்காரர், டாக்ஸி ஓட்டுநர் போன்ற குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று மலாக்காவில் மடானி மாநாட்டில் உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு கூறினார். மேலும் நாட்டை மேம்படுத்துவதில் தொழில்நுட்பம், இலக்கவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சிக்கு ஏற்ப மடானியை ஒரு ஆற்றல் மிக்க கொள்கையாக உருவாக்குமாறு அனைத்து அமைச்சுகளுக்கும் துறைகளுக்கும் அவர் வலியுறுத்தினார். உண்மையான தகவலை உறுதி செய்வதற்கு வாட்ஸ்அப் செயலியில் சாட் பாக்ஸ் விரைவில் இணைக்கப்படும். வரும் காலங்களில் உண்மையான தகவலை உறுதி செய்வதற்கு வாட்ஸ்அப் செயலியில் சாட் பாக்ஸ் எனும் தகவல் சரிபார்க்கும் கூடுதல் செயலியை அரசாங்கம் விரைவில் உருவாக்க உள்ளது. எந்த ஒரு தகவலையும் பகிர்வதற்கு முன்னர் சாட் பாக்ஸ் செயலிக்கு அதனை அனுப்பி சம்பந்தப்பட்ட தகவலின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய முடியும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். அது உரை வடிவில் இருக்கும். ஆனால் ஒரு காணொலி அல்லது படம் கிடைத்தால் அதையும் அந்த சாட் பாக்ஸ் செயலிக்கு அனுப்பலாம். மேலும் AI மூலம் இது பழைய காணொலியா அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, உண்மையில் நடந்ததா என்ன என்பதை உறுதிப்படுத்த முடியுமா என்று கேட்டுக்கொண்டேன் என்றார் அவர். நேற்று கூச்சிங்கில் ஜெலஜா ஹவானா 2024 என்ற மாணவர்கள் உடனான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஃபாமி அவ்வாறு கூறினார். பப்புவா நியூகினி நிலச்சரிவில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. தேசிய பசிபிக் தீவு தேசமான பப்புவா நியூகினி நாட்டின் எங்கா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இந்த நிலச்சரிவு சம்பவத்தை போர்ட் மார்ஃபியில் உள்ள மலேசிய தூதரகம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும், சம்பவம் குறித்த தகவல்களை பெற உள்ளூர் அதிகாரிகளோடு இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் விஸ்மா புத்ரா நேற்று அறிவித்துள்ளது. நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பப்புவா நியூகினி அரசாங்கத்திற்கும் மலேசியா தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக விஸ்மா புத்ரா நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டது. அதே வேளையில் அங்கு அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மலேசியர்கள் உள்ளூர் அமலாக்க அதிகாரிகளின் அண்மைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தப்படுகிறது. அதோடு தூதரக உதவி தேவைப்படும் மலேசியர்கள் அந்நாட்டில் உள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதனிடையே கடுமையான நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பப்புவா நியூகினிக்கு உதவிகள் வழங்க மலேசியா தயாராக உள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாலிக்குலாவில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 மரணம். பினாங்கில் ஜலான் பாலிக்குவாவில் நேற்று காலை கடை வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழந்தனர். காலை 7 மணி அளவில் நிகழ்ந்த அந்த தீ விபத்தில் அவர்களில் 2 அந்த கடை வீட்டின் கீழ்த்தளத்திலும் மற்றொருவர் மேல் மாடியிலும் இறந்து கிடந்தனர் என ஸ்ரீ பாலிக்குலாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது ஃபாரிஸ் மன்சூர் உறுதிப்படுத்தினார். 58 வயதுடைய நூருல் பௌஜாயா என்ற பெண்மணியும் அவரது 33 வயதான மகன் முகமது இப்ராஹிம், 20 வயது மகள் ரஃபியா ஜாஸ்மின் மரணமடைந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. இந்த தீ விபத்தில் அந்த உடன்பிறப்புகளின் மற்றொரு சகோதரரான 30 வயதுடைய ரஷிதீன் உயிர் பிழைத்தார். தீ விபத்து ஏற்பட்ட போது அந்த பெண்மணியும் அவரது 3 பிள்ளைகளும் அவ்வீட்டில் இருந்ததாக தெரிகிறது. தொடக்கத்தில் அந்த பெண்மணியும் அவரது 2 மகன்களும் அவ்வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர். அவரது மகள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதை உணர்ந்து தனது மகனுடன் மீண்டும் நூருல் பௌஜாயா வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன் பிறகு அவர்கள் 3 வீட்டிலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இறந்ததாக முகமது ஃபாரிஸ் தெரிவித்தார். செடாங் இருதய மையத்தின் 3 அறுவை சிகிச்சை அறைகள் ஜூலையில் பயன்படுத்தப்படும். ஜூன் மாதத்தில் அவசர அறுவை சிகிச்சைகளுக்காக ஸ்லாங்கூர் செடாங் இருதய மையம் PJS-இன் 4 அறுவை சிகிச்சை அறைகளில் 3 பயன்படுத்தப்படவிருக்கின்றன. சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது இத்தகவலை உறுதிப்படுத்தினார்.
எனினும் செடாங் மருத்துவமனையின் வசதிகளை பயன்படுத்தி பிஜேஎஸ்ஸின் ஆஞ்சியோகிராம் இருதய சிகிச்சையும் அவசர சிகிச்சையும் வழக்கம் போல் வழங்கப்படும் என்று அவர் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திறக்கப்பட்ட செடாம் இருதய அறுவை சிகிச்சை கட்டிடத்தில் மின்சார விநியோக பிரச்சினை உட்பட சில தொழில்நுட்ப பிரச்சினைகள் உள்ளன. அதனைத் தொடர்ந்து பிஜேஎஸ் குத்தகையாளர்கள், சுகாதார அமைச்சு மற்றும் பொதுப்பணி அமைச்சுக்கு இடையில் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வரும் ஜூன் மாதத்திற்குள் அனைத்து சேதங்களும் சரிபார்க்கப்படும் என்று குத்தகையாளர்கள் தரப்பு உத்தரவாதம் அளித்துள்ளது. மீம் நாயகன் கபோசு உயிரிழப்புக்கு எலன் மஸ்க் இரங்கல். சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான மீம் நாயகன் கபோசு எனும் நாய் உயிரிழந்தது. அதன் மரணம் குறித்து ட்விட்டர் உரிமையாளரான எலன் மஸ்க் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். கபோசு மடிந்தது சமூக வலைதள பயனர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாய் கொடுக்கும் முக பாவனைகளை கொண்டு அதிகமான மீம்கள் வெளிவந்துள்ளன. ஜப்பானை சேர்ந்த ஒருவர் 2008ஆம் ஆண்டு கபோசுவை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். 2010ஆம் ஆண்டு அதன் உரிமையாளர் கபோசுவை கொண்டு ஒரு போட்டோஷூட் நடத்தினார். அப்போது கபோசு கொடுத்த அழகான போஸ்களும் ரியாக்ஷன்களும் இணையத்தில் பகிரப்பட்டதோடு இந்த புகைப்படங்கள் மீம்களாக உருவாகியதன் மூலம் பிரபலமானது.